ஹாய் ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராக்டிஸ் ட்ராயிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? இதில் இந்த நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராயிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்த ட்ராயிங்ஸு. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராயிங்கை உங்களுக்கு காமிச்சிட்றேன், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளாக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஒரு எம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு எம் தெரியும், அதாவது இது ஒரு எம்மாவும் தெரியும். ஓகேவா? தெரியுதா? இது ஒரு எம்மாவும் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஒரு வீ கட்டு, இங்கே ஒரு வீ கட்டு, இந்த மாதிரி த்ரூ கட் தான் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ஒரு ட்ராயிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படி வரைய போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம இப்படி தான் வரைய போகிறோம். இந்த மாதிரி பிளாக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2D பிளாக் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த 2D பிளாக்கை நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி ஷீட் இதை எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஜஸ்ட்டு மில்லிமீட்டர் மட்டும் செட் பண்ணுற சொல்லிடுறேன். இன்ச்சஸில் மில்லிமீட்டர்னு செலக்ட் பண்ணிங்க, அதாவது யூனிட்ஸ். லிமிட்ஸும் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே 0,0 500 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லென்த் அண்டு ஹைட். ஓகே, இந்த லென்த்தும் இது ரெண்டு லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு இருக்கும். ஓகே, நம்ம லென்த்தும் பிரெத்தும் மட்டும் வச்சு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ரைட்டா? அந்த பாக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லென்த்து பார்த்திங்கன்னா 50னும், இதுக்கு இதை நம்ம ஹைட்டாக வச்சு போடுவோம். அந்த ஹைட் பார்த்திங்கன்னா 16 என்டர், அப்புறம் 30 என்டர், அதாவது 30 என்டர். ஓகே, 30 என்டர். அகைன் மேலே 16 என்டர். ஃபைனலாக எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. எக்ஸோ லைனை ட்ராக் பண்ணி பாட்டமில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட் தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா லைன் முடியுது. ரைட்டா? இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 50னும், இந்த சைடு நம்ம இந்த மாதிரி 16 30 16. ஓகே, டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா கமெண்டை வெளியாகிடும் லைனை விட்டு. ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்ட பிறகு ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் வேல்யூ கொடுக்க போகிறோம், அதாவது 48. அதோட வேல்யூ 48. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் வரைஞ்சிருப்போம். டாப் வியூக்கு நான் வரேன், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த லைன் இங்கேருந்து இங்கே ஒரு 50னும், இது 16 30 16, மறுபடியும் இங்கே 50 16 30 16 ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணியிருப்போம். ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கமாண்டை வச்சு ஒரு 42க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருப்போம், அதாவது 42 மில்லிமீட்டர். ரைட்டா? ஓகே, ஃபைனலாக நம்ம பண்ணிட்டோம். இப்போது ரியலிஸ்டிக் வந்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ட்ராயிங் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, கீழேருந்து மேலே ஒரு 16 mmக்கு, கீழேருந்து மேலே ஒரு 16 mmக்கு மட்டும் நீங்கள் இந்த பாக்ஸை பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே 16 என்டர், இந்த பாக்ஸை இப்படி லைன் கொடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு லைன் கொஞ்சம் 16க்கு பிரிச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? இது பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ நான் அப்போ சொல்கிறேன். ஓகே, தெரியுது லைனு. ஓகே, நான் ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். இது என்ன வியூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ லைன் இருக்கிற வியூ என்ன வியூன்னு. ஃப்ரண்ட் வியூ அப்படியே அந்த சைடு வருது. ஸோ பேக் வியூ வாங்க. பேக் வியூ இல்லை, அதாவது இந்த வியூவில் இருக்குது. அப்போது ரைட் சைடு வியூவுக்கு போகலாம். அப்போது இதுவும் ரைட் சைட்லேயும் இல்லை, லெஃப்ட் சைடு வியூவுக்கு வாங்க. இப்போது கண்டிப்பாக இருக்கும். லெஃப்ட் சைடு வியூவில் இருக்கு இல்லையா? இப்போ லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே 16 அப்படின்னு கொடுத்துக்குங்க. 16 என்டர், இந்த லைனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அகைன் ஆப்போசிட் சைடும் 16 என்டர், மேலே உள்ள லைனோட ஜாயின் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி கொடுத்துட்டிங்களா? சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டு உடனே 2D மாற்றிக்கோங்க. 2D மாற்றிட்டு ஆப்செட் போய்க்கோங்க. ஆப்செட் போயிட்டு 4.5. ஓகே, 4.5ன்னு கொடுத்து இந்த லைனை 4.5க்கு
ஆப்செட் அடிச்சுட்டு உடனே ரியலிஸ்டிக் போய்க்கோங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகே, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். 16க்கு நம்ம இதை 2ஆக பிரிச்சிருப்போம். அதை இங்கேருந்து ஒரு 16க்கு ஜாயின் பண்ணிட்டோம், இங்கேருந்து ஒரு 16க்கு ஜாயின் பண்ணி சென்டர் பாயிண்ட்லேயும் ஒரு ஜாயின் பண்ணி ஆப்செட்டு அந்த சைடும் இந்த சைடும் ஒரு 5 mm, அதாவது 4.5. நம்ம பாயிண்டில் போகிறனால 5ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, 4.5ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் 4.5ன்னு கொடுத்துட்டேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6 mm. 6 என்டர். 6க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட் ஆகும். ஓகேவா? இது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ 2D போய்க்கோங்க. 2D வயர் ஃபிலிம் போயிட்டு இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ட்ரிம் ஐகான் எடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐகான் எடுத்துகிட்டு இதையும் இதையும் இது ட்ரிம் பண்ணி எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது தேவையில்லை, ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஆமாம், இது தேவையில்லை. ஓகே ஓகே, இப்போது ரியலிஸ்டிக். ஓகே, ரியலிஸ்டிக் நான் வந்துட்டேன். ரியலிஸ்டிக் வந்துட்டு ஹோம் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை த்ரூ கட் பண்ணி விட்ருங்க. ஓகே, நான் த்ரூ கட் பண்ணிட்டேன். த்ரூ கட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்? ஓகே வேண்டாம், த்ரூ கட் அப்படியே இருக்கட்டும், இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம வேறு வியூவில் மாற்றுற மாதிரி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்றிப்போம் நிச்சயமாக. ஓகேவா? இப்போ நம்ம நியூன்ற ட்ராயிங்க்கு போய்க்கலாம். இப்போது ஆக்சுவலாக இங்கே எம் தான் வருது. சாரி, நான் தான் உங்களுக்கு தப்பாக இது பண்ணிட்டேன். இங்கே எம் தான் வருது. அந்த எம்மை தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது என்ன நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே ஒரு வி மாதிரி கட்டு எடுக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதை அப்படியே செலக்ட் பண்ணி கூட டெலீட் பண்ணிடலாம். ஓகே, 2D வயர் ஃப்ரேம் போய்க்கோங்க. 2D வயர் ஃப்ரேம் போய்ட்டு இதை மட்டும் அப்படி டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, நான் கன்ஃபியூஸ் ஆகி நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஓகே, ரியலிஸ்டிக்கில் போயிட்டீங்க. இப்போ ரியலிஸ்டிக்கில் போயிட்டு மறுபடியும் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம ஒரு 16ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, 16 அந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. 16க்கு இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி லைன் வந்து கீழே வெளியில் தெரியணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஆப்போசிட் சைடும் அதே ப்ரொசீஜர் தான். 16 என்டர், லைன் வெளியில் தெரியணும். ஓகேவா? அந்த லைனு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த லைன் இதில் இருக்குது, இந்த லைனும் இதில் இருக்குது. ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட்டு, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த இருக்கா? கீழே பார்த்தீங்கன்னா 22 என்டர்னு கொடுத்துருங்க. ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதோட இந்த கார்னரை இப்படி இணைச்சிருங்க. அகைன் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணி அதே கமாண்டு போயிட்டு இந்த எஜ்ஜையும் இந்த மாதிரி இணைச்சி விட்ருங்க. ஓகேவா? அதாவது இந்த லைனோட எஜ்ஜி. ஓகே, லைன் எடுத்துகிட்டு இந்த எஜ்ஜியும் இந்த எஜ்ஜியும் இப்படி இணைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம் கிடச்சிருக்கும், அதுதான் நம்மளுக்கு வேணும். இது தேவையில்லை, ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது எனக்கு ஒரு மையமாக வச்சு வரைகிறதுக்கு நான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன். ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரியலிஸ்டிக் போயிட்டு ப்ரெஸ் புல் போயிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு செலக்ட் பண்ணி இதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலி இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நான் ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு இந்த ஸ்பேஸை உள்ளே தள்ள போகிறோம். அதாவது உள்ளே 30க்கு இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய வேலை பண்ண மறந்துட்டோம். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைன் கமெண்ட் எடுத்து 9க்கு இந்த பாக்ஸை பிரிச்சுக்கோங்க. 9 என்டர், 9 என்டர்னு கொடுத்துட்டு ஓகே, 9 என்டர்னு கொடுத்துட்டு கரெக்டாக இதை அப்படி வெளியிலே வச்சுருவோம். அங்கேருந்து மறுபடியும் இங்கே லைன் ஒரு 9. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இதை ப்ரெஸ் புல் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை மட்டும் 30க்கு ப்ரெஸ் புல் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு லைன் கமெண்ட் மறுபடியும் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும், அதாவது இது உள்ளால் இருக்கும் லைன். ஓகேவா? தெரியுதா? இதை எடுத்துருங்க. இதையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. ஆப்போசிட் சைடும் இதே மாதிரியே பண்ணி வச்சுருங்க. ஓகே, அதாவது இந்த எஜ்ஜையும் மேலே உள்ள கார்னரையும் இந்த கார்னரையும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் புல் வச்சு வெட்டி எடுத்துட்டேன். தேவையில்லாமல் லைன்ஸ்லாம் இப்போ இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா எம் என்டர் கொடுத்து மூவ் பண்ணிடுங்க ஆப்ஜெக்டை. இந்த மாதிரி ஒரு தள்ளி வச்சுட்டு இப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் எதுக்குன்னா இது உங்களுக்கு குழப்பம், ஸோ இது வேண்டாம். ஓகே, நம்ம டெலீட் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா இங்கே ஒரு எம் ரெடி பண்ண போகிறோம்.
ஓகேவா. அகைன் ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். சென்டர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் மஸ்ட். சென்டர் பாயிண்ட்டை மட்டும் இப்படி ஓரளவு தூக்கி வச்சுக்கோங்க. ஓகே, சென்டர் பாயிண்ட் வச்ச பிறகு சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, லைன் கமெண்ட் எடுத்து இங்கேருந்து இங்கே 22 என்டர், அந்த லைனையும் இந்த மாதிரி இல்லை நீட்டு வச்சுருங்க. ஓகே, இதையும் அந்த மாதிரி 22 என்டர் ஒரு இடத்துல வரும். லைன் இந்த மாதிரி இதாக தான் வரும். ஓகே, இப்போது லைன் கமெண்ட் எடுத்து சென்டர் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து உள்ள ஒரு 9 அப்படின்னு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஃபைன் ஆகிடும். ஓகே, அதில் போயிட்டு இந்த மாதிரி எட்ஜை கிராஸ் பண்ணி வச்சுருங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள். 22 இங்கேருந்து இங்கே 22க்கு ஒரு லைனு, அதுதான் இந்த லைனு. அங்கேருந்து இங்கே 22 அதான் இந்த லைனு. சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறது இந்த லைனு. சென்ட்ரு பாயிண்டில் போயிட்டு உள்ளே ஒரு 9க்கு லைன் எடுத்துருக்கீங்க, இந்த லைனு. அந்த லைனை இந்த கார்னரையும் இணைச்சிருங்க. அதேமாதிரி இந்த கார்னரையும் இணைச்சிட்டு இதை டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெலிட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன், சூப்பராக புரியும். ஓகே ஓகே, இப்போ ப்ரெஸ்ஃபுல் கமெண்ட் எடுத்து இதையும் வெட்டி விட்டுறலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டேன், த்ரூ கட் பண்ணிட்டேன். இப்போது இதை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஆப்ஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். 2D ஒயர் ஃப்ரேமுக்கு போங்க. இப்போ நான் ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன், நியூ ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். இதையும் நான் 2D ஒயர் ஃப்ரேமில் வச்சு காமிக்கிறேன். எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேவா. ஓகே ஓகே, நம்ம ட்ராயிங்க்கு போயிடலாம். இப்போ நம்ம ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சுற்றி காமிக்கிற பாருங்கள் ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு ட்ராயிங்காக தான் இருக்கும். ஓகேவா ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம சந்திப்போம். அதுக்கு தொடர்ந்து சந்திக்கணும்னு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லிக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி நிறையா நீங்கள் பார்க்க சொன்னீங்க அப்படின்னா நானும் நிறைய வீடியோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.